வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த அலச போறோம். ராணி வேர் எழுதின தி டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் தி கைங். ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா இறக்கும் தருவாயில் இருப்பவர்களின் முதல் 5 வருத்தங்கள். கரெக்ட். பிராணிவேர் ஒரு செவிலியர். ஆனா அவங்க வேலை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா, பாலியேட்டிவ் கேர்ல இருந்திருக்காங்க. அதாவது வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல சாவின் விளிம்பில் இருக்கிறவங்கள கவனிச்சுக்கிற வேலையில பல வருஷமா இருந்திருக்காங்க. அந்த பயணத்துல அவங்க சந்திச்ச மக்கள் அவங்க வாழ்க்கை பத்தின நிறைய உண்மைகளையும் அவங்களோட மிகப்பெரிய வருத்தங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. நிச்சயமா இந்த உரையாடலோட நோக்கம் அந்த வருத்தங்களை சும்மா பட்டியலிடுறது மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது வெறும் சோகமான கதைகள் கிடையாது. நாம எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த பாடங்கள். சரியா சொன்னீங்க. அவங்களோட அந்த கடைசி நேரத்து ஞானத்திலிருந்து நாம இப்போ இந்த நிமிஷத்துல என்ன கத்துக்கலாம்னு பாக்குறதா நம்ம நோக்கம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்கள் எதுக்காக அதிகம் வருத்தப்படுறாங்கங்கிறது தான். நான் நினைச்சது வேற. ஆமா, நாம பொதுவா பணம், புகழ் இல்ல பெரிய லட்சியங்களை அடையலேன்னு வருத்தப்படுவாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மை ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. அப்போ அந்த முதல் ரொம்ப பொதுவான வருத்தம் என்ன? கிட்டத்தட்ட அவங்க சந்திச்ச எல்லாருமே சொன்ன ஒரு வருத்தம், நான் எனக்காக வாழ்ந்திருக்கணும். எனக்காக? ஆமா, மத்தவங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்த்த வாழ்க்கைய வாழாம எனக்கு உண்மையான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சு. இதுதான் அந்த வருத்தம். இது கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. சமூக அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்புகள் இது ஒரு பக்கம், நம்மளோட சொந்த ஆசை, கனவு இது இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இது. இதுக்கு பிராணிவர் சொல்ற கிரேஸ்ங்கிற ஒரு பெண்ணோட கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சொல்லுங்க, அந்த கிரேஸோட கதை என்ன? கிரேஸ் 50 வருஷத்துக்கும் மேல திருமண வாழ்க்கையில் இருந்த ஒரு பெண். அவங்க வாழ்க்கை முழுசும் கணவர், குடும்பம்னு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கணவரை ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப வேண்டிய சூழல் வருது. அப்போதான் பல வருஷமா கிரேஸ் எதிர்பார்த்திருந்த அந்த சுதந்திரம் கிடைக்குது. அப்படி இனிமேலாவது அவங்க தனக்காக வாழ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதுதான் சோகம். அந்த சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு முற்றிய நிலையில குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்கிறது தெரிய வருது. அட கடவுளே! இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த நோய்க்கு காரணம் அவங்க கணவர் பல வருஷமா வீட்டுக்குள்ளேயே புகைப்பிடிச்சதுதான். என்ன சொல்றீங்க? இது இது ரொம்ப அநியாயமா இருக்கு. கிரேஸ் ரொம்ப வேதனையோட பிராணி கிட்ட கேட்டிருக்காங்க, நான் ஏன் எனக்கு பிடிச்சத ஒரு நாள் கூட செய்யல? ஏன் அவர் என்னை இப்படி ஆட்டிப்படைக்க அனுமதிச்சேன்? இத்தனை வருஷம் சுதந்திரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ அது கிடைச்சும் அனுபவிக்க முடியாம காலம் கடந்து போடுச்சே அப்படின்னு அழுதுருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கிரேஸ் ஒன்னும் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய ஆசைப்படல. இல்லவே இல்ல. அவங்க தனக்காக சில சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா பயம், மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற கவலை. ஆமா, அந்த பயம்தான் அவங்கள தடுத்துடுச்சு. இறக்கும் தருவாயில மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற கவலை சுத்தமா போயிடுது. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, அந்த தேர்வு எப்போதுமே தன்னுடையதாக தான் இருந்துச்சுன்னு. ஆனா அந்த உணர்தல் ரொம்ப தாமதமா வரும்போது அது பெரிய வேதனையை கொடுக்குது. இது கிரேஸோட கதை மட்டும் இல்ல, பிராணி சந்திச்ச பலரோட கதையும் இதுதான்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் அவங்க கேட்ட முதல் மற்றும் மிகவும் பொதுவான வருத்தம். சரி, இந்த தனக்கு உண்மையா வாழாததுங்கிற வருத்தம் இது அடுத்த வருத்தத்துக்கு எப்படி இட்டு செல்லுது? நல்ல கேள்வி. ஒருத்தர் தனக்கு உண்மையா இல்லாத போது அவங்க வெளியுலகத்தோட அங்கீகாரத்துக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது பெரும்பாலும் வேலை மூலமா தான் நடக்குது. ஓ, அப்போ அடுத்த வருத்தம் வேலை சம்பந்தப்பட்டதா? கரெக்ட். நான் இவ்வளவு கடினமாக உழைத்திருக்க கூடாது. இது நம்ம பலரும் சம்பந்தப்படுத்திக்க கூடிய ஒரு விஷயம். ஆமாம், குறிப்பா அவங்க சந்திச்ச தலைமுறை ஆண்கள் கிட்ட இந்த வருத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. குடும்பத்துக்காக சம்பாதிக்கணுங்கிற பொறுப்புல அவங்க குழந்தைகளோட வளர்ச்சியையும் மனைவியோட அன்பையும் இழந்துட்டதா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதுக்கு ஜான் என்பவரோட கதை ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? ஆமா, ஒரு வலிமையான எடுத்துக்காட்டு. ஜான் தான் வேலையை ரொம்ப நேசிச்சார். அந்த வேலையால கிடைச்ச அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி. ஆனா அதுக்காக தன் குடும்பத்தோட, குறிப்பா மனைவி மார்கரெட்டோட செலவிட வேண்டிய நேரத்தை முழுச தியாகம் பண்ணிட்டார். ஐயோ, அப்புறம்? அவர் ரிட்டையர் ஆகுறதுக்கு வெறும் 3 மாசம் இருக்கும்போது அவங்க மனைவி மார்கரெட் இறந்து போயிட்டாங்க. ஓ நோ. அவ்வளோதான். ஜானோட ஓய்வு காலம் மொத்தம் தனிமையிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் தான் கழிஞ்சது. அவர் சொன்ன வார்த்தைகள், என் வாழ்க்கையோட உண்மையான அச்சாணியா இருந்த என் மார்கரெட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் ரொம்ப குறைவான நேரத்தையே கொடுத்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டார். இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி வருது. வேலையை நேசிக்கிறது தப்பா?
ஒருத்தர் தன் வேலையில முழு ஈடுபாட்டோட இருக்கிறதுக்கும் வாழ்க்கைய தொலைக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? மிகச்சரியான கேள்வி. வேலையை நேசிக்கிறது தப்பே இல்ல. ஆனா அந்த வேலை வாழ்க்கையோட மத்த முக்கியமான அம்சங்களான உறவுகள், அன்பு, அனுபவங்கள் இதையெல்லாம் புறக்கணிக்கிற அளவுக்கு நம்மள ஆக்கிரமிக்க கூடாது. அந்த சமநிலை தான் முக்கியம். ஆமா. சார்லிங்கிற இன்னொரு முதியவர் சொல்றார், எளிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு. வாழ்க்கையோட இறுதியில தான் பலருக்கும் புரியுது, நம்மளோட உண்மையான மதிப்பு நம்ம பேங்க் பேலன்ஸ்லயோ பதவியிலயோ இல்ல, நாம யாருங்கிறதுல தான் இருக்குன்னு. சரி. அப்போ 2 வருத்தங்கள். தனக்கு உண்மையா இல்லாதது, அப்புறம் வேலையில மூழ்கி போறது. இது ரெண்டும் ஒருத்தரோட உணர்வுகளை எப்படி பாதிக்கும்? இது அடுத்த வருத்தத்துக்கு வழிகோலுதா? நிச்சயமா. நீங்க தனக்கு உண்மையா இல்லாத போதும், வேலையில மூழ்கி போகும்போதும், உங்க உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம ஒரு முகமூடிய போட்டுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் 3வது வருத்தம். அது என்ன? எனது உணர்வுகளை வெளிப்படுத்த எனக்கு தைரியம் இருந்திருக்க வேண்டும். உணர்வுகளை வெளிப்படுத்துறது, இதுல என்ன தைரியம் வேண்டியிருக்குன்னு தோணும். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல இல்லையா? சுலபம் இல்ல. மத்தவங்களோட சமாதானத்தை குலைக்க வேண்டாம் நினைச்சு பல பேர் தங்களோட கோவத்தையும் வருத்தத்தையும் உள்ளேயே பூட்டி வச்சிடுறாங்க. இதுக்கு ஜோசப் என்ற ஒரு நோயாளியோட கதை ஒரு சோகமான உதாரணம். ம். அவர் தன் குடும்பத்தினர் தன்னை ஒருபோதும் உண்மையாவே புரிஞ்சுக்கலன்ற வேதனையோட இறந்து போனார். அப்படியா? அவருக்கு தன் பிள்ளைகள் மேல, மனைவி மேல அன்பு இருந்துச்சு. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவருக்கு தெரியல. வாழ்நாள் முழுக்க அதை பழகாததால கடைசி நேரத்துல கூட அவரால தன் உணர்வுகளை சொல்ல முடியல. இது ரொம்ப சோகமான விஷயம். நம்ம அன்புக்குரியவங்க நம்ம கூட இருக்கும்போதே நம்ம உணர்வுகளை, அன்ப பகிர்ந்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அன்பு மட்டும் இல்ல, உங்க கோவம், உங்க வருத்தம், உங்க ஏமாற்றம் எல்லா உணர்வுகளையும் ஆரோக்கியமான முறையில வெளிப்படுத்த கத்துக்கணும். அப்படி செய்யாத போது உறவுகள் மேம்போக்கா மாறிடுது. இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாதது உறவுகளை மேம்போக்கா மாத்துதுன்னு சொன்னீங்க. இது நட்பையும் பாதிக்கும் இல்லையா? ஏன்னா 4வது வருத்தம் நண்பர்களை பற்றியது தானே. கரெக்ட். அடுத்த பொதுவான வருத்தம், நான் என் நண்பர்களுடன் தொடர்பில் இருந்திருக்க வேண்டும். ஆ, இது வாழ்க்கையோட ஓட்டத்துல நாம சுலபமா தொலைக்கிற ஒரு விஷயம். ஆமா, வேலை, குடும்பம்னு நம்மளோட கவனம் சிதறும்போது நம்ம முதல்ல தியாகம் பண்றது நம்ம நண்பர்களோட செலவழிக்கிற நேரத்தை தான். அப்புறம் பேசிக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். ஆனா அந்த நாள் வரவே வராது. ஆனா வாழ்க்கையோட இறுதியில நோய்வாய்ப்பட்டு தனிமையில இருக்கும்போது மனசு அந்த பழைய நண்பர்களோட அரவணைப்புக்காகவும் புரிதலுக்காகவும் ஏங்குது. ஏ, குடும்பம் கூட இருக்கும்போது கூடவா? ஏன்னா நம்மள எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாமாவே ஏத்துக்கிறவங்க நண்பர்கள் தான். குடும்ப உறவுகள்ல கடமைகள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனா நட்பில அது குறைவு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஓ, இருக்குது. ஹாரின்ற நோயாளி தன் கடைசி நாட்களை ரொம்ப மகிழ்ச்சியா கழிச்சார். காரணம், அவரை சுத்தி எப்பவும் அவரோட நண்பர்கள் இருந்தாங்க. ஓ, அவர் சொன்னார், கஷ்டமான காலத்துல நம்மளோட சேர்ந்து அழுது, சந்தோஷமான நேரத்துல நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறவங்க தான் நண்பர்கள். அவங்கள மட்டும் ஒருபோதும் இழந்துடக்கூடாது. இது வரைக்கும் நாம பார்த்த 4 வருத்தங்களுமே செய்ய தவறிய விஷயங்கள் பத்தினது. உண்மையாக வாழாதது, குடும்பத்தோட நேரம் செலவழிக்காதது, இந்த எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி தான் கடைசி வருத்தம் இருக்கு. ஆமா, 5வது வருத்தம் ரொம்பவும் ஆழமானது, தத்துவார்த்தமானது. அது, நான் என்னை மகிழ்ச்சியாக இருக்க அனுமதித்திருக்க வேண்டும். அனுமதித்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுது. மகிழ்ச்சிங்கிறத நமக்கு நாமே அனுமதி கொடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா? அது தானா வர்றது இல்லையா? இதுதான் முக்கியமான புள்ளி. பல பேர் மகிழ்ச்சிங்கிறது ஏதோ வெளியேருந்து வரணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையோட இறுதியில தான் அவங்களுக்கு புரியுது, மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு, அது ஒரு மனநிலை. நாம தான் அதை தேர்ந்தெடுக்கணும். ஆமா, ஆனா பல பேர் அந்த தேர்வை செய்ய தயங்குறாங்க. ஏன்? பயம், மாற்றத்துக்கான பயம். நாம ரொம்ப காலமா ஒரு பழக்கத்துல, ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டோம்னா அது நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர பயப்படுவோம். மத்தவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியை உணர மாட்டாங்க. கரெக்ட். ரோஸ்மேரின்ற பெண்ணோட கதை இதை நல்லா விளக்குது. அவங்க தான் வாழ்க்கை முழுவதும் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவராவே நினைச்சு வாழ்ந்தாங்க. விக்டிம் மனநிலை. ஆமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசி காலத்துல தான் அவங்க உணர்ந்தாங்க, வாழ்க்கை நமக்கு எதையும் கடனா கொடுக்கல, நமக்கு நாம தான் கடன்பட்டிருக்கோம். வாவ். வாழ்க்கைய முழுசா வாழ்றதுக்கு சிறந்த வழி அது கொடுத்த பரிச பாராட்டுறதும் பாதிக்கப்பட்டவரா இருக்க வேண்டான்னு முடிவு செய்யறதும் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த உணர்தல்.
இந்த பாடங்களை பிராணிவேர் கூட தன் சொந்த வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லையா? ஆமா, அவங்க ஒரு வங்கியில பிடிக்காத வேலையில இருந்தாங்க. இந்த நோயாளிகளோட அனுபவங்கள் அவங்கள மாத்துச்சு. அந்த வேலையை விட்டுட்டு தனக்கு உண்மையிலே பிடிச்ச இசை, எழுத்துன்னு தன் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. மகிழ்ச்சிங்கிறது எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் வரதில்ல. நாம மகிழ்ச்சியா இருக்க முடிவு செய்யும்போது தான் மத்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த 5 வருத்தங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் மாதிரி தெரியுது. அது பயம். மிக அருமையா தொகுத்து சொன்னீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயம், மாற்றத்துக்கான பயம், உணர்வுகளை வெளிப்படுத்த பயம். இந்த பயம்தான் எல்லா வருத்தங்களுக்கும் மூல காரணமா இருக்கு. இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல. நிச்சயமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இந்த தேர்வுகள் இருக்கு. உண்மையாக இருப்பது, அன்புக்கு நேரம் ஒதுக்குவது, மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பது. இது ஒரு பயிற்சி மாதிரி. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன தைரியமான முடிவுகளால கட்டமைக்கப்படுற ஒரு வாழ்க்கை. சரிதான். ஆக இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக நாங்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போக நினைக்கிறோம். இறுதியாக நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. இந்த 5 வருத்தங்களில் இருந்து எதிர்காலத்தில் எந்த வருத்தமும் ஏற்படாமல் இருக்க உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் உடனடியாக செய்யத் தொடங்கும் ஒரு சிறிய மாற்றம் என்னவாக இருக்கும்? அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு மன்னிப்பாக இருக்கலாம். இல்ல, உங்களுக்காக நீங்க ஒதுக்கும் ஒரு 5 நிமிடமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு சிறிய மாற்றம் என்ன? சிந்தித்து பாருங்கள்.